நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த மாதத்துக்கு உண்டான, அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட மந்த்லி ரீடிங்கில் வந்து லார்ட் கணேஷாவோட பிளெஸ்ஸிங்ஸோட அவரோட மெசேஜும் நமக்கு என்ன வருதுன்றதையும் வந்து பார்ப்போம். இப்போது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் ராபிட் டைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதம் ஸ்டார்டிங்லேயும் 1ஆம் தேதி காலையில் ராபிட்னு ரொம்ப சந்தோஷமான மனநிலைமையோடு சொல்லுங்கள். இந்த ராபிட்டோட ஸ்விட்ச் வேர்டோட மீனிங் என்னென்னா, நமக்கு வந்து நல்ல பண ஈர்ப்பு வருது, நம்ம நல்ல பணம் அட்ராக்ஷன் வர்றது, நீங்கள் எதிர்பார்த்த பணங்கள் உங்களோட கைக்கு வருது. ஸோ பண ரீதியான விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சேர்றதோட ஸ்விட்ச் வேர்டு தான் வந்து ராபிட். இதை ஒவ்வொரு மாதம் ஸ்டார்டிங்கில் 1ஆம் தேதி காலையில் சொல்லுங்கள். ரொம்ப அருமையான எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து மறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த கமெண்ட் செக்ஷன்லையும் ராபிட்னு டைப் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி இப்போ சொல்கிற முக்கியமான ஏஞ்சல் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். இந்த ஏஞ்சல் நம்பர் எதுக்காக அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நம்மளோட மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை கொடுக்கறதுக்கு, ரொம்ப தாட்ஸ் டிஸ்டர்பன்சஸ் வந்து அதிகமாக இல்லாமல் ஒரு ஃபோக்கஸ்டாக திங்க் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஒரு எமோஷ்னலான சில விஷயங்கள் நடந்தாலுமே சரி அதை வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ரொம்ப ஹைப்பர் மைண்ட் கொடுக்காமல் பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏஞ்சல் நம்பர் ரொம்ப 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 பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். இந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னா 3440. 3440 இதுதான் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர். நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணலையே உங்களோட மைண்டு வந்து இந்த ஹோல் மந்த்துக்கே நீங்களே ஒரு ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் மந்த்துக்கு உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும், அப்படின்ற வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு வேண்டுதலோட இன்டென்ஷன்ஸோட 3440ன்ற ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொருத்தரும் டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணுறப்பவே உங்களோட அந்த எனர்ஜி ஷிஃப்ட்டை வந்து உணர முடியும் நல்லாவே. ஓகே, இந்த வீடியோவோட கடைசியில் வந்து எப்படியாவது ஒரு நல்ல மிராக்கிள்ஸ் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உண்டான ஸ்விட்ச் வேர்டு வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இன்னொரு மிராக்கிள் பற்றி சொல்கிறேன். இது வந்து என்னென்னா ரேக்கியை பற்றி. ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ரேக்கி கற்றுக்கிட்டவங்க அவங்க. ஸோ இவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க மேம் அப்படின்னு வந்து எனக்கு டெக்ஸ்ட்டில் ஃபுல்லாக பெரிய லாங் மெசேஜஸ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்களோட வார்த்தைக்காக நான் எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க சொன்னதை அப்படியே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ரேக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணி இவங்க கற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மாதம் இருக்கும். இவங்க செல்ஃப் ஹீலிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலிக்கு ஹீலிங்கும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரெண்டுமே நடந்துச்சு. இந்த ரெண்டுமே வந்து 2 months டைம் பீரியடில் வந்து சைமல்டேனியஸாக நடந்துட்டு இருந்தது. ஸோ அவங்க வந்து ரேக்கி கற்றுக்கிறப்பவே வந்து என்கிட்ட எல்லா விஷயமும் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இவங்க டேரட் ரீடிங்காக வந்தாங்க. டேரட் ரீடிங்காக வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களாம் எனக்கு ரேக்கி இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நான் கற்றுக்கிறேன், எனக்கு லைஃப்பில் சேஞ்சஸ் வேணும்னு சொல்லி அவங்க இப்படி சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி டேரட் ரீடிங் அப்புறம் ரேக்கி கற்றுக்கிட்டாங்க. அப்போ வந்து அவங்க அதிலே வந்து எனக்கு என்ன பிரச்சனைன்றதை வந்து எல்லாமே எனக்கு சொல்லியிருந்தாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான், சென்னைக்காரங்க தான். ஸோ அங்கே வந்து போயிட்டு ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. எல்லாம் குழந்தைங்கள்லாம் பெருசாகிட்டாங்க, ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. ஆனால் வந்து 5 வருஷமாக லாஸ்ட்டு 4-5 இயர்ஸோ கொஞ்சம் ஒரு லாங் டைம் சொன்னாங்க. அது எனக்கு டக்குன்னு இப்போ மறந்துடுச்சு. 4-5 இயர்ஸ் இந்த லாங் டைம் வந்து ஊருக்கு வரவே முடியல அப்படின்றது ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு. ஏன்னா ஊரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் போக முடியாமல் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு வர்றதுக்கு ரெடியாக இல்லை. போனால் அவரோட தான் போய் ஆகணும், ஏன்னா வந்து நிறைய வேலைகள் அவரும் வந்து தான் ஆகணும் இந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி. பட் அவர் வர்றதுக்கு ரெடியாக இல்லை. அதே மாதிரி இதை விட ரொம்ப பெரிய பிரச்சனை அங்கே என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பொண்ணு கூட ஒரு அஃபேரில் இருந்திருக்காரு. ஸோ அதுலேருந்து அவரால் வந்து பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ணணும்னு கூட அவரும் நினச்சிருக்கலாம், பட் அவரால் பண்ணக்கூடிய நிலைமை வந்து அந்த இடத்துல சுத்தமாக கிடையாது. ஸோ அவரும் வந்து டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணுறேன்னு வந்து சொல்லிட்டாரு. இவங்களோட ஒய்ஃப் கூட டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட போய் சேரணும். இதுதான் அவரோட இன்டென்ஷனாக இருந்தது.
ஸோ இப்போ வந்து இந்த ஹீலிங்க்கு அப்புறம் இவங்க செல்ஃப் ஹீலிங் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண ஃபைலையும் வந்து அவர் கேன்சல் பண்ணுறாரு. அதே மாதிரி ஊருக்கு வர்றதுக்கும் டிக்கெட் போட்டார் எல்லாருக்குமே சேர்ந்து. இது வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய மிராக்கிள். நான் இவ்வளோ வந்து இது நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு லாங் டெக்ஸ்ட்டில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்து சொல்லுங்கள், எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கட்டும், எல்லாரும் வந்து அவங்களோட லைஃப்பில் இந்த மிராக்கிள்ஸ் வந்து எப்படியாவது ரெய்க்கி மூலியமாக கிடச்சிடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களோட நேம் சொல்லலை. என்னதான் இருந்தாலுமே இது வந்து பர்சனலான விஷயம். ஸோ அவங்க இது சொன்னனால, ஷேர் பண்ணணும்னு சொன்னனால நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயுமே வந்து ரெய்க்கி சூப்பராக வேலை செய்யும். இதே மாதிரி தான் இன்னும் அவங்களோட பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. இன்னும் வந்து 2 பேர் எனக்கு பர்சனலாக அவங்க தெரிஞ்சவங்க தான். அந்த 2 பேருமே வந்து அவங்க ரேக்கி கற்றுட்டு அவங்க வீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நான் யாராவது ரேக்கி கற்றுக்கணும்னு சொன்னால் வந்து சொல்லுங்கள், நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்க. பட் ரேக்கியை பொறுத்தளவுக்குமே என்னென்னா, அவங்களுக்கு ரேக்கி ஸ்டோரியிலே சொல்லியிருப்பேன், யாருக்கு வந்து தேவை, எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னு வந்து வர்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ரேக்கியை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். சும்மா வந்து வாங்க நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படிலாம் வந்து ரேக்கியில் அது எத்திக்ஸே கிடையாது. ஏன்னா வந்து ஃப்ரீயாக கொடுக்குற எந்த பொருளுக்குமே வந்து லாங் டைமில் யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அது சரி கிடையவே கிடையாது. ரேக்கியோட எத்திக்ஸ்லேயே வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஃபுல் மூன் டே ஹீலிங்கில் கூட நான் ஒவ்வொருத்தரையும் ₹111 சார்ஜ் பண்ணி, ஏன்னா வந்து ஒரு 111 ஒரு இடத்துல கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபுல் மூன் டே ஹீலிங் வேணும் அப்படின்றனால தானே கொடுக்குறாங்க. நான் சும்மா வேடிக்கை பார்க்க போகணும், இது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல. ₹111 யாரும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அதனால தான் நான் அந்த ஹீலிங் செஷன் கூட அந்த ₹111 வாங்குறது. அதுவும் வந்து நம்ம நிறைய அன்னதானங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் அது என்ன பண்ணுறோமோ மொத்தத்தில் இவங்க ஒரு மதிச்சு இந்த இடத்துக்கு வரணும். அதனால தான் வந்து ரேக்கிக்கு ஒரு விலை நிர்ணயம் எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த மதிப்பு இல்லைன்னா வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த கலையை மதிக்காமல் வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ஒரு மிராக்கிள்ஸ் கொடுக்குற ஒரு எனர்ஜி இது. ஸோ இதை வந்து நம்ம சும்மா வந்து இதாக சொல்லிட முடியாது. ஸோ உங்களோட லைஃப்பில் எப்போ வந்து உங்களுக்குன்னு பிராப்தம் வருதோ அப்போ வந்து ரேக்கி எனர்ஜியை வந்து உங்களோட லைஃப்குள்ளே கொண்டுட்டு வாங்க. அருமையாக வேலை செய்யும். அதே மாதிரி ரேக்கியை வந்து எப்போவும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. ரேக்கி எனர்ஜி தான் நம்மளை சூஸ் பண்ணும். அந்த பிராப்தம் இருக்கையில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் எங்கே இருந்தீங்கன்னாலும் அப்படி ட்ராக் பண்ணி வந்துட்டு இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். குரூப்லேயே எல்லோரும் ஷேர் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். அப்படி வந்து கற்றுக்குவாங்க. இல்லை வந்து நான் என் பக்கத்துலேயே ஒருத்தவங்க இருக்காங்க, நீ கற்றுக்க, நீ பண்ணு, இது சூப்பராக இருக்கும், இது பயங்கர சேஞ்சஸ் கொடுக்கும்னு நான் உட்காந்து 2 மணி நேரம் நான் யார்கிட்டயாவது சொன்னால் கூட அது அந்த பிராப்தம் இல்லைன்னா அவங்களால கற்றுக்க முடியாது. அது ஒரு சம்திங், அது வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப தான் அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, அவங்க வந்து ஷேர் பண்ண சொன்னாங்க, ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்க போகலாம். இந்த மாதத்துக்கு உண்டான, அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அண்ட் லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு நான் உங்களுக்கு அந்த கார்டு எடுக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து உங்களோட நீங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ்னு நினைக்கலாம், உங்களோட இஷ்ட தெய்வம் நினைக்கலாம், உங்களோட குலதெய்வம் நினைக்கலாம், யூனிவர்சல் எனர்ஜின்னு நினைக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட நினச்சி ஒரு சின்ன ப்ரே, உங்களுக்கு உண்டான நல்ல மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம்.
ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்க வந்து இந்த மாதம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணலான்ற விஷயங்கள் வந்து பிளான் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண விஷயங்கள் என்னெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதிலிருந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கும் உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதம் வந்து அதுக்குண்டான ஒரு விஷயங்கள்லாம் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுருந்தீங்க, இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பணம் வரப்போகுது அப்படின்றது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இல்லை வந்து நீங்கள் யார்கிட்டயாவது காசு கொடுத்துருந்தீங்க, அவங்க வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் நடக்கும். இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு ஷேர் ட்ரேடிங்கில் வந்து லாங் டேர்முக்கு போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த மாதம் கிடைக்கும். ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள்லேருந்து அந்த பணம் அட்ராக்ஷன்ஸ் வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி இப்போ இந்த மந்த் வந்து நீங்கள் புது பிளானும் போடுவீங்க. வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகே இதில் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருச்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளானிங்லாம் வந்து பர்ஃபெக்டாக போட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் வீடு, லேண்டு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து போக ஆரம்பிக்கும். அது வீடு கட்டுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான டைம் பீரியடு இந்த மாதம் நடக்கும். ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து பர்ஃபெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கிறது இனிமேல் ஓகே இதுக்கு உண்டான நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலான்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இறங்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து இந்த உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு பெருசாக வந்து ஒரு நாட்டம் காட்ட மாட்டீங்க. ஒரே அப்படியே வேலைன்ற மாதிரி தான் வந்து அதிகம். ஒரு புது ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலாம், ஏதாவது புது ஜுவல்ஸ் எடுத்துக்கலாம், புதுசாக நமக்கு வந்து உங்களை நீங்களே அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள்லாம் வந்து பெரிய ஈடுபாடு வந்து காட்டாமல் வேலையில் ரொம்ப மும்முரமாக இருப்பீங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பீங்க, உங்களோட ஒர்க்கில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. இதுலேயே பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் வந்து இன்னொரு உங்களோட க்ரியேட்டிவாக உங்களோட ஐடியாஸ் ஒவ்வொன்றும் இருக்கும், அதிலிருந்து நல்ல பெனிஃபிட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷன் வந்து இது சொல்லுது, இது எனக்கு கரெக்டாக இருக்கும், இது எனக்கு கரெக்டாக இருக்கும்னா அந்த விஷயம்லாம் உங்களோட கனவுலையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்களோட கனவுல வந்து நிறைய தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். கனவுல வந்து நிறைய ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது வந்து பளிச்சுன்னு ஒரு கனவு வந்து வந்திருக்கு, இந்த கனவு வந்து நீங்கள் பிளான் பண்ணதா அதே வந்து நம்மளோட கனவுலையும் நம்மளை அறியாமல் வந்திருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்க தான் போகுது. உங்களுக்கு உங்களோட முன்னோர்களோட எனர்ஜியில் ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களுக்காக வந்து இந்த மந்த்து ஏதாவது வேண்டுதல் பண்ணுறீங்க, அவங்களோட டெத் அனிவர்சரி வந்து பண்ணுறீங்க, ஒரு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த படையல் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து அதோட எனர்ஜியெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆகும். அவங்க ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து வேண்டாம் தானே கேட்டால் தானே கிடைக்கும், அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி சில ரிலேஷன்ஷிப் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது. ஸோ எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலுமே சரி உங்களோட வீட்டில் நீங்கள் இமீடியட்டாக ஒரு அடுத்த நாளே ரொம்ப கேப் விடாமல் ஒரு வாரம் கழித்து பார்த்துக்கலாம், அந்த சண்டை அதுவாக சரியாக போயிடும் அப்படின்னு விடாமல் இமீடியட்டாக ஒரு நெக்ஸ்ட் டேவே வந்து அதுக்குண்டான உங்களோட மனசில் என்ன இருக்குன்றதை வந்து பேசி அதை கிளியர் பண்ணி விட்டுருங்க. அதை கிளியர் பண்ணாமல் விட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ரொம்ப லாங் டைம் ப்ராப்ளமை கொடுக்க போகுது. ஏன்னா உங்களோட த்ரோட் சக்கரா நல்லாயிருக்கு. உங்களோட த்ரோட் சக்கரா நல்லா இருக்கிறப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கிளியர் பண்ணணும், இதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாகணும், இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட மைண்டில் என்னவாக இருந்தாலும் சரி எதையுமே வந்து நீங்கள் ஓப்பனாக பேசிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா த்ரோட் சக்கரா நல்லா இருக்கனால உங்களோட வார்த்தைகளில் வந்து தெளிவு இருக்கும், ரொம்ப குழப்ப மாட்டீங்க. ஸோ மைண்டில் எவ்வளோ சோகம் கோவம் இருந்தாலும் பேலன்ஸ்டாக பேசக்கூடிய எனர்ஜி த்ரோட் சக்கராவுக்கு இருக்கனால தெளிவாக வந்து பேசிட்டு அதுக்குண்டான கன்க்ளூஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வேலையை பாருங்கள். ஏன்னா இதை லாங் டைம் வச்சுட்டே இருக்கப்போ யாருக்குமே
பிரயோஜனம் இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது. அதாவது உங்களுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யார் ஏர்னிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த டிப்ரெஷனை கொடுக்காதீங்க. அவங்க வீட்டிலேருந்து இப்போ வெளியே போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னா இதோட இம்பேக்ட் வந்து அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ வீட்டுக்குள்ளே பிரச்சனை இல்லாத சூழ்நிலையை வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கு பாருங்கள். படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவங்க படிக்கிறதுக்கு உண்டான ஒரு புதுசாக படிக்கணும்னு நினச்சி ஒரு நியூ கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதோ, இல்லை வந்து புதுசாக வந்து அவங்களே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறது, இல்லை வந்து ஆப்பில் கூகுளில் சர்ச் பண்ணி அவங்க வந்து ரொம்ப படிக்கிறது, இதெல்லாம் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகும். உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. படிச்சுட்டு இருக்காங்கன்னா ரொம்பவே பெட்டராக நீங்கள் வந்து அவங்க படிப்பில் நீங்கள் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கவே தேவையில்லை. அவங்களே வந்து வாலண்டியராக உட்காந்து படிக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாள் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே லைட்டாக குறைய ஆரம்பிக்கிறதும் வந்து இந்த மந்த் பார்ப்பீங்க. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். எப்போவுமே லார்ட் கணேஷாவோட மெசேஜ் வந்து பயங்கரமாக ஓவர் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஓவர் கனெக்ட் ஆகுறப்ப நானும் என்னோட ஹைப்பில் வந்து உங்களுக்கும் அந்த மெசேஜஸை காட்டணும்னு சொல்லிட்டு ஐயோ எங்கே வச்ச கார்டை காணோமேன்னு போட்டு எல்லாத்தையும் தொலைவி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி அந்த கார்டை எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு நம்பர் 1க்கு வந்து ஏஞ்சல்ஸ் மெசேஜில் என்ன கார்டு பார்த்தனோ அதை அப்படியே வச்சுருக்கேன். எப்படியும் இது எங்கேயோ ஒன்று கனெக்ட் ஆக தான் போகுது, நேரடியாக எடுத்து காமிச்சிருவோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்ல, நல்லா படிப்பாங்க உங்களோட குழந்தைங்களோட எனர்ஜி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே உங்களுக்கு வந்திருக்க மெசேஜ். இல்லை படிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் இந்த மெசேஜ் சேர்ந்தது தான். ஸோ உங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் படிக்கிற விஷயத்தில் செமையாக இருக்க போது இங்கே பாருங்கள், உட்காந்து பயங்கர கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாரு. தெரியுதா இந்த கார்டு? அதே மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கான்சன்ட்ரேஷன் எழுதியிருக்கு. அதே மாதிரியே பாருங்கள், இங்கே உட்காந்து படிக்கிறாங்களா, இது ரெண்டையுமே பாருங்கள். இது எப்படி தான் இவர் எங்கே தான் இருந்து வந்து மாதம் கரெக்டாக ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸை கொடுக்குறாருன்னு தெரில. ஓகே, ஸோ படிக்கிற விஷயத்தில் சூப்பராக இருக்குது இவர். சீரியஸ்லி ரொம்ப 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 டூ மச் பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியாக இருக்கார். இதில் எந்த காட் ப்ராமிஸாக சொல்கிறேன், இங்கே எந்த ஒரு எடிட்டிங்குமே கிடையாது, அப்படியே எடுக்கிறது தான். இது எப்படி வந்து இவ்வளோ கனெக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஏன்னா இந்த கார்டு வேறு எதுக்குமே எடுக்க மாட்டேன். இவரோட கார்டு வந்து வேறு எதுக்கும் இல்லை, ஹோல் மந்த்து எனர்ஜைஸ் மட்டும்தான் பண்ணுவேன். இந்த மந்த்லி ரீடிங்க்கு மட்டும்தான் இந்த கார்டே வெளியே வரும். ஆனால் அப்படியே நான் பளிச்சு மெசேஜை கொடுத்துட்டு போயிடுவார், மாதம் ஒரு தடவை ஒரு என்ட்ரி கொடுத்தாலும். ஸோ படிக்கிற விஷயம், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் வந்து உங்களோட குழந்தைங்கள்லாம் வந்து அதை ரொம்ப மதித்து வந்து கேட்டுக்குவாங்க. அந்த அடமெண்ட்டாக இருந்தவங்கக்கிட்ட நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து இந்த மந்த்து பார்க்க முடியும். அதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களோட குழந்தைங்க கூட உங்களோட பாண்டிங், இப்போ லார்ட் கணேஷாவோட மெசேஜில் சொல்கிறேன், உங்களோட குழந்தைங்க கூட ஒரு நல்ல பாண்டிங் பண்ணுங்கள். அதே மாதிரி அது குட்டி குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை வளர்ந்து பெரிய 45 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்கக்கிட்ட
நீங்கள் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூலுக்கு எமோஷன்ஸில் காட்டுங்க. நீங்கள் சும்மா வார்த்தைகளில் பெருசாக வந்து சொல்லி சொல்லி அங்கே ஒன்றும் நடக்காது உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா, வந்தோடனே நீ என்ன பண்ண, ஸ்கூலில் நல்லா படித்தா, டிஃபன் பாக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணையா, ஸ்கூலில் வந்து என்ன சொன்னாங்க மேம், என்ன இந்த டெஸ்ட்டு நடந்துச்சா, இதில் என்ன மார்க் வாங்கினேன் அப்படின்ற அந்த நாளைக்கு ஸ்கூல் லீவா, நாளைக்கு ஸ்கூல் இருக்கா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க. கேட்காம அவங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்கள ஒரு ஹக் பண்ணி அவங்கள ஆசையாக 2 வார்த்தை சொல்லுங்கள். அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்ன இது புதுசாக இருக்குது, இப்படிலாம் கேட்க மாட்டிங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஆனால் அந்த எமோஷன்ஸ் வந்து ஒரு பெரிய 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 மாற்றங்களை அவங்கக்கிட்ட ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க வெளியூர் போயிட்டு வந்தாங்கனாலும் சரி, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கனாலும் சரி, அவங்கள ஒரு சின்ன ஹக் பண்ணி அவங்கள கட்டி பிடிச்சி அவங்கக்கிட்ட வந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேளுங்க. சரி வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த டைமோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த அப்போ மட்டும் பேசுங்க. முன்னாடி ஸ்கூலில் அப்படி இப்படின்லாம் அந்த ஸ்டோரி எதுவுமே வேணாம். அவங்கள ஹக் பண்ணி மிஸ் பண்ணேன்னு மட்டும் சொல்லுங்கள். இது ஒன்று மட்டும் பண்ணுங்கள். பெரிய இம்பேக்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத சேஞ்சஸ்லாம் வந்து அவங்கக்கிட்ட ஏற்படும். உங்கள் மேலே அந்த பாண்டிங் ஏற்படும். அதை நீங்கள் உருவாக்கியே ஆகணும். அதே மாதிரி உங்களோட எனர்ஜியே வந்து ரொம்ப இன்னசென்ஸாக தான் இருக்குது. ரொம்ப உங்களாலே வந்து ரொம்ப ஓவர் ட்விஸ்ட் பண்ணி மைண்டு வந்து திங்க் பண்ணாது. டக்குன்னு மனசில் நினைக்கிறத அப்படியே ஓப்பனாக வந்து நீங்கள் சொல்லிடுவீங்க. ஸோ அதனால் ஒன்றும் தப்பும் கிடையாது. ரொம்ப வந்து யாரையாவது திட்டுற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து கொஞ்சம் அதை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக சொல்லிக்கோங்க. ஆல்ரெடி உங்களோட த்ரோட் சக்கரா நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லுவீங்க. பட் அந்த இன்னசென்ஸ் டைமில் வந்து கொஞ்சம் ஏதாவது சொல்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ஏற்பட்டுரும். அப்போ வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து திட்டிக்கோங்க திட்டுற டைம் பீரியடில். ஓகே, இதுதான் இந்த மந்த்துக்கு உண்டான லார்ட் கணேஷாவோட மெசேஜ். ஓகே, இப்போது நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏஞ்சல்ஸோட மெசேஜ் பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ராபிட்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் 3440 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நமக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்க, பேலன்ஸ்டாக திங்க் பண்ண, இது எல்லாத்துக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்க வந்து இந்த மந்த்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே உங்களோட எனர்ஜி பயங்கர சூப்பர் ஹைக்கில் இருக்கிறத வந்து சென்ஸ் பண்ணுவீங்க. சில இடத்துல வந்து உங்களுக்கு உங்களோட மதிப்பெல்லாம் வந்து குறைச்சி போட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை உங்களோட வீட்டிலையா இருக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுற வேலையை வந்து ஏதாவது குறைச்சி இடம் போட்டிருந்தவங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தவங்க, அதெல்லாம் வந்து அந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது வேலை செய்கிற இடத்துல, வீட்டில் எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து கூப்பிடுவாங்க. சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து உங்களை தலைமை தாங்கிறதுக்கு கூப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் நடைபெறும். அதே மாதிரி நீங்களும் வந்து
உங்களுக்கு வந்து எவ்வளோ தப்பான விஷயங்கள் அடுத்தவங்கனால உங்களுக்கு நடந்திருந்தாலும் அதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே ரொம்ப அடக்கி வச்சு அது வெளியே சொல்லாமல் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணி ஒரு இந்த வேதனைகளை பொறுத்துட்டு இருந்ததுக்கு உண்டான ஆன்சர்ஸ் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் அந்த எனர்ஜியை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுங்க. சரி என்னையா அப்படி நினச்சிங்க, அப்படி நான் கொடுக்குறேன் பாரு கம்பேக் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் வைப்ரேஷன் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலும் வந்து இந்த வாரம் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு சில பேட் ஹேபிட்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும். அது சில ஒரு டெம்டேஷன்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கே தெரியும்ல, ஸோ ஒரு ஏதாவது ஹேபிட் இது வந்து கரெக்டான ஹேபிட் இல்லை, இதுக்குள்ளே நம்ம போக வேணாம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்றதுன்னா கூட ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டா இது நமக்கு ரொம்ப சேராமல் போயிடும் அப்படின்ற மாதிரி அதில் சாப்பிட்டு பழகிறது, அது வந்து சுத்தமாக உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதுக்குள்ளே நீங்கள் போகாமல் உங்களோட ஹேபிட்ஸை வந்து மாற்றங்கள் உருவாகிறதுக்கு நீங்கள் விடாதீங்க. கண்டிப்பாக வந்து அதில் ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட வீட்டில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கொண்டுட்டு வரணும். நல்ல வைப்ரேஷன்னா வீட்டில் வந்து ரொம்ப கண்ணு படுறது, திருஷ்டி படுறது, ஒரு லோ எனர்ஜி ஃபீல் ஆகிறது, இதெல்லாம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த வீட்டில் வந்து நீங்கள் நல்ல எனர்ஜியை கொண்டுட்டு வரணுன்னா எப்படி கொண்டு வரலான்னா, வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து அடிக்கடி கொஞ்சம் சாம்பிராணி காட்டுங்க, இல்லை அகர்பத்தி காட்டுங்க. அந்த வீட்டை சுற்றி எல்லா கார்னர்ஸ்லேயும், இல்லை உங்களோட வீட்டுக்கு வெளியே இருக்குது அப்படின்னா அதாவது காம்பவுண்ட் மாதிரி போட்டிருக்கீங்கன்னா எல்லா பக்கமும் கொஞ்சம் சாம்பிராணி காட்டுறது. அட்லீஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடேவாவது வந்து ஒவ்வொரு வாரமும் காட்டிட்டு வாங்க. அந்த எனர்ஜியில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுத்தணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணுறீங்க, அந்த சாம்பிராணி காட்டுறீங்க, சாமி ஷெல்ஃபில் வந்து விளக்கேற்றுறீங்க அப்படின்னா உங்களோட வீட்டோட சாவியை வந்து அந்த இடத்துல வச்சு எனர்ஜைஸ் பண்ணுங்கள். மீன்ஸ் பூஜை பண்ணுங்கள். அந்த இடத்துல வீட்டோட சாவிக்கு வந்து இதாக வச்சுக்கோங்க. சாவியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வெளியே போகிறப்ப கீஸை வந்து இங்கேயும் வைக்காமல் கொஞ்சம் உங்களோட வீட்லேயே வந்து சைடில் முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி ஒழிச்சு வச்சுட்டு போயிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு ஓப்பன் பண்ணி போகிறது, இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அந்த மாதிரி கீஸை வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா பக்கமும் வைக்க வேண்டாம். நீங்களே வந்து சில இடத்துல வந்து திருட்டுக்கு வழிவகுத்துறதுக்கும் உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா அங்கே கண்டிப்பாக ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. உங்களோட வீட்லேயுமே வந்து ரொம்ப இருட்டாக எந்த பகுதியும் இருக்க விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே ஒரு சின்ன குட்டி பல்பாவது வந்து எப்போவுமே எரி விடுங்க. இப்போ நைட்டு தூங்க போகிறீங்கன்னா ஒரு ஹால்லையோ அந்த மாதிரி, இல்லை வீட்டுக்கு வெளியவோ ஒரு ரொம்ப சின்ன 0 வாட்ஸ் பல்பெல்லாம் இருக்கும்ல, அந்த வெளிச்சத்தை வந்து அந்த இடத்துல எப்போவுமே வச்சுருங்க. ரொம்ப இருட்டு விட வேணாம். வீட்டுக்கு வந்து சுற்றி போடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட வீட்டை வந்து இதாக வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்துக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து சும்மாவே செட் ஆகுது. நீங்கள் ஏஞ்சல் நம்பர் யூஸே பண்ணாமலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த பொறுமை இதெல்லாம் வந்து உங்களால் இருக்க முடியும். ரொம்ப ஒரு லாங் டைம் வெயிட்டெல்லாம் உங்களால் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த லாங் டைம் வெயிட்டெல்லாம் உங்களால் வந்து கொடுக்க முடியும். ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். அதாவது சிங்கம் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நம்ம இதெல்லாம் பார்ப்போம்ல, நம்மளோட கண்ணாடியில் போய் பார்த்துட்டு ஒரு பூனையாக இருந்துச்சுன்னா கூட அந்த பூனை வந்து ஒரு சிங்கமாக வந்து அதை இமேஜினேஷன் பண்ணும்ல. ஸோ அந்த எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்பர் 2க்கு லார்ட் கணேஷா என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். முன்னாடி எடுத்து வச்சுக்கோ. ஓகே, நம்பர் 2க்கு லார்ட் கணேஷா என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். ஓகே,
எனர்ஜெட்டிக் மூமெண்ட், ஃபஸ்ட்டு எனர்ஜெட்டிக் மூமெண்ட் கொடுத்துட்டாரு. உங்களோட நான் கார்டை எடுத்து வச்சதுக்கு ரொம்ப பெட்டர். எனர்ஜெட்டிக் மூமெண்ட், பவர்ஃபுல். ஸோ உங்களுக்கு சூப்பராக மெசேஜ் கொடுத்துருக்காரு. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பவர்ஃபுல்லாக சென்ஸ் பண்ணுவீங்க. இங்கே பாருங்கள், அப்படியே பயங்கர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும். ரொம்ப நம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அந்த எனர்ஜெட்டிக் மூமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களோட சோலார் ப்ளெக்ஸஸ் சக்ராவோட எனர்ஜி ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ சோலார் ப்ளெக்ஸஸ் சக்ரா வந்து நல்லா இருக்குது அப்படின்னாலே அவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டியும் வந்து பெட்டராக இருக்கும். அவங்களால வந்து எதையுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி மோடில் வந்து கொண்டுட்டு போக முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் என்னென்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை தொடர்ந்து செய்யக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால தான் வந்து ஏதாவது நெகட்டிவான ஹேபிட்ஸை வந்து புதுசாக இந்த மாதம் வந்து அட்ராக்ட் பண்ணிடாதீங்க. அப்படி அட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் பிரேக் பண்ண மாட்டீங்க, அதையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கெட்ட பழக்கங்கள் எதுவும் அட்ராக்ட் பண்ணுறதுலேருந்து எஸ்கேப் ஆகிக்கோங்க. நல்ல பழக்கங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள். அதை பிரேக் பண்ணாமல் தொடர்ந்து பண்ணக்கூடிய எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல இந்த மந்த்து அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து நல்லா இருக்கும். ஒரு சின்ன வந்து ஒரு கேம்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வின் பண்ணிடுறது, நீங்கள் வந்து பிளான் பண்ணுற இது வந்து நான் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு சின்ன சின்ன இடத்துலையும் வந்து நடக்கிறத நீங்கள் உங்களால் ரொம்ப நல்லாவே சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ். நீங்கள் வந்து எந்த இதுலேயுமே வந்து ரொம்ப நீங்கள் ஃபீலே பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் உங்களால் வந்து சீக்கிரமாக ஹீல் ஆகி வெளியே வந்துட முடியும். அதனால நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து லோ ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ உங்களை பார்த்து, உங்களோட ஆக்டிவ்னஸை பார்த்து அடுத்தவங்க வந்து உங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்குவாங்க. சரி, இவங்க மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை பற்றி நினைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அந்த ஒரு ரோல் மாடலாக நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அதுக்குண்டான பொசிஷனை வந்து நீங்கள் எப்போவுமே தக்க வச்சுக்கணுன்றதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ராபிட் டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏப்ரல் 1 அன்னைக்கு காலையில் ராபிட்னு ரொம்ப சந்தோஷமான மனநிலைமையில் சொல்லுங்கள். நல்ல மணி அட்ராக்ஷன்ஸ்க்கு உண்டான சூப்பரான ஸ்விட்ச் வேர்டு வந்து இது. அப்புறம் ஏஞ்சல் நம்பர் 3440 இந்த நம்பரை வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, நல்ல ஒரு கிளியரான தாட்ஸ்க்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு இந்த மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்க வந்து
புதுசாக யாரையாவது பார்க்குறீங்கன்னா இந்த மந்த்தெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே மாதிரி புதுசாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நிறையா விஷயங்களுக்கு உங்களை ட்ராப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. புதுசாக வந்து ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அவங்கள பற்றி தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுங்கள். புதுசாக ஒரு ஹெல்ப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதை வந்து உங்களுக்கு ஏன்னா மல்டிப்புளான நிறைய மக்களை வந்து இந்த மாதம் புதுசாக பார்ப்பீங்க. அதில் வந்து அந்த சேம் நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவான மக்களும் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மக்களும் வர்றாங்க. ஆனால் இந்த இடத்துல சூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பர்சன் நீங்கள் தான். உங்களால் சூஸ் பண்ணவும் முடியும். சில இடத்துல பிளைண்டாக வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காமல் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அக்செப்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து பெட்டராக இருக்குது. இந்த மந்த் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டிங் மந்த்தாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வேலைக்காக இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும், இந்த விஷயம் நம்ம நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி தான் வந்து இருக்குது. ஸோ அந்த வெயிட் பண்ணினாலுமே வந்து அது உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். அதாவது அந்த உங்களுக்கு வரக்கூடிய டைம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இந்த மந்த் வந்து நிறைய விஷயத்துக்கு ஒரு வெயிட்டிங் டைம் மாதிரி ஆகும். ஓ வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அதே மாதிரி சில இடத்துல வந்து உங்களுக்கு ஹெட்டேக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்த ஹெட்டேக்னால நீங்கள் எதுவும் வேலை வந்து அந்த டைமில் செய்யாதீங்க. ரொம்ப ஹெட்டேக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஸ்லீப், நல்ல ரெஸ்ட் மோடெல்லாம் வந்து நீங்கள் எடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து இந்த எனர்ஜியோடு நீங்கள் நம்ம பண்ணிடணும் செஞ்சிடணும்னு நினைக்கிறது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அவசர முடிவுகள்லாம் தேவையில்லாத லாஸஸை கொடுக்கும். ஸோ அந்த டைமில் உங்களால் முடியல நம்ம அப்புறம் பார்க்கலான்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிவிடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நீங்கள் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் வந்து எடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மெடிடேஷன் இல்லை கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் எப்போவும் போயிட்டு இருந்தது அந்த பேட்டர்ன்லாம் வந்து மறந்து அதுக்குள்ளே இருந்து அப்படியே ரொம்ப வெளியே வந்துட்ட மாதிரி இருக்குது. ஸோ அகைன் வந்து உங்களோட ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஹீலிங் பண்ணுறீங்கன்னா அந்த செல்ஃப் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களோட வீட்டில் வந்து சாமி கும்பிட்றது, உங்களோட குலதெய்வங்களை கும்பிட்றது இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் மறந்துருக்கீங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை ரீஸ்டார்ட் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஏதோ பெரிய தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கும். நிறைய ஒரு குழப்பமான சுச்சுவேஷன்ஸ்லேருந்து பெரிய ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த மந்த்தெல்லாம் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரொம்ப கூட இருக்கவங்க வந்து அந்த விஷயத்த ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஷேடோவாக அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே அவங்களோட மைண்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் அவங்களோட வீட்டில் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒய்ஃபாக இருக்கவங்க சொல்கிறீங்க, ஹஸ்பண்ட் அவர் என்ன நல்லா பேசவே மாட்டேன்றாரு, அவர் வந்து ரொம்ப திட்டுறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களோட மைண்டில் நீங்கள் வந்து அவரை திட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. அவரை வந்து பயங்கர கோவமாக நினைக்கிறது, வார்த்தைகளால் சொல்லனாலும் மைண்டில் வந்து பயங்கர கோவம், திட்டு, அவரை வந்து இப்படி வச்சுருக்காங்க அப்படி பண்ணுறாங்கன்னு திட்டுவீங்க. ஸோ அதை வந்து அப்படியே அவங்களால ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மைண்டில் திட்டி இது பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே உங்கள் கூட இருக்கவங்க சென்ஸ் பண்ணுவாங்க. அது அப்படியே உங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி, அதுவும் மெயினாக ஃபேமிலிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்ல விஷயமா நினச்சிக்கோங்க. இப்போ ஏதாவது தப்பே பண்ணியிருந்தாங்க வீட்டில் இருக்கவங்கன்னா கூட சரி ஓகே, இது இப்போ பண்ணிட்டாங்க, இனிமேல் வந்து இது பண்ண மாட்டாங்க, இனிமேல் வந்து மாறிடுவாங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பற்றி ஒரு நல்ல இன்டென்ஷன்ஸ் வந்து உங்களோட மைண்டில் வைங்க. அது அப்படியே அவங்களுக்கு வந்து பிரதிபலிக்கும். அப்போ வந்து கொஞ்சம் திட்டுறவங்க கூட கொஞ்சம் சைலண்ட் ஆவாங்க. அந்த சைலண்ட் ஆகி நீங்கள் நினைக்க உங்ககிட்ட ரொம்ப நல்லபடியாக இருக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப வந்து பாசமாக இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த லவ் அண்ட் பாண்டிங் வந்து பெட்டராக ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா வந்து ஷேடோவாக நீங்கள் நினச்சிக்கிறீங்க, நம்ம நினைக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்ன்ட்டு. பட் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே சென்ஸ் பண்ண முடியும் உங்களோட எனர்ஜியில். அதனால அது இன்னொரு டெக்னிக்கல் டேர்ம் கூட இருக்குது, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அதாவது நம்ம வார்த்தை பேசுகிறத விட நம்மளோட மைண்டில் நினைக்கிறத வந்து ரொம்ப நல்லாவே சென்ஸ் பண்ண முடியும். சிலர் வந்து பக்கத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ரொம்ப நல்ல தாட்ஸோடு இருந்தாங்கன்னா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுவோம், அந்த இடத்துல ரிலாக்ஸ்டாக இருப்போம். இதே நம்ம கூட வந்து ரொம்ப கோவமாக ரொம்ப ஒரு அடுத்தவங்களை வந்து ரொம்ப குறை சொல்கிற எனர்ஜியில் வந்து தாட்ஸ் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறப்போ வந்து ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு
பயம், பதட்டம், ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு ஃபீல் வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஏன்னா வந்து அந்த அந்த தாட்ஸே வந்து அந்த எனர்ஜி அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் தான். அந்த பர்டிகுலரான வேர்டு எனக்கு டக்குன்னு ஏதோ இன்ஃப்ரான்னு வரும், எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட வீட்டுக்குள்ளே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலுமே சரி, இதை வந்து நீங்கள் இந்த தாட்ஸை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே அவங்க பிரதிபலிப்பாங்க அந்த இடத்துல. தலைவலி சம்மந்தமாக ஹெட்டேக்கு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு இருக்குது. கண் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன இஷ்யூஸு, ஸோ இதெல்லாம் வந்து போகும். இதுக்குண்டான நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ஒரு டேப்லெட் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நடக்கும். பட் சரியாக போயிடும். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும் ஹெல்த் ரீதியாக. அது கூட ஏன் வருதுன்னா, நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க, ரொம்ப ஓவர் ஒர்க்கு, ரொம்ப ஓவர் யோசனை, ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸு, இதெல்லாம் ஜாஸ்தி ஆகிறனால இது வரும். ஸோ இதே வந்து நீங்கள் ஜாஸ்தி ஆக்காமல் குறைச்சிட்டீங்க, ஒரு மெடிடேஷனோ கோயிலுக்கு போகிறதோ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸோ பண்ணுறப்ப அது கூட உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வராமல் தான் போகும். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு வந்து தேர்ட் ஐ சக்ரா வந்திருக்கு. இது பாருங்கள், தேர்ட் ஐ சக்ரா. தேர்ட் ஐ சக்ராவை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு இன்சைட்னு எழுதியிருக்கு. இங்கே பாருங்கள், தலை இங்கே ஒரு சிம்பிள் போட்டிருக்குல்ல, இது வந்து தேர்ட் ஐ சக்ரா. தேர்ட் ஐ சக்ரா ஒரு பர்சனுக்கு இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஓவர் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ், கன்ஃபியூஷன்ஸு, ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், தலைவலி வருது, ஹெட்டேக் வருது, சைனஸ் வருது, இது எல்லாமே தேர்ட் ஐ சக்ரா. ஸோ தேர்ட் ஐ சக்ரா உங்களுக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அதுக்கு உண்டான பிளெஸ்ஸிங்ஸ் இவர்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே வந்து இவர் எதுவும் தப்பாக சொல்லலை. ஸோ தேர்ட் ஐ சக்ராவோட பிளெஸ்ஸிங்ஸ் இவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களோட அந்த இம்பேலன்சஸ்லாம் குறைக்கிறதுக்கு. இப்போ தலை ரீதியான உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, ஹெட்டேக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதுலேருந்து உங்களுக்கு மீண்டு வரதுக்கான சான்சஸ், பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் கூடவே வந்து இவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து சிலருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த மந்த் வரும். ஸோ அவங்க வந்து ஹெல்ப் கேட்பாங்க. அந்த ஹெல்ப் வந்து உங்களால் வந்து தாராளமாக பண்ண முடியும். ஸோ அந்த ஹெல்ப் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் எடுத்துக்குவாங்க. அதுக்கு வந்து பாபாவோட விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து நெகட்டிவான பீப்புளாக இருந்தாலும் சரி, நெகட்டிவான பொருட்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கிளியர் பண்ணணும். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, வீட்டை வந்து க்ளீன் பண்ணணும். நல்லா ஒரு ஒற்றை அடித்து க்ளீன் பண்ணி, வீட்டுக்கு ஏதாவது டேபிளுக்கு அடியில் இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறது, கார்னர்ஸில் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி உங்களோட வீடு, உங்களோட டேபிள்ஸ், நீங்கள் உட்காந்துருக்க இடம், கிச்சன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு க்ளீனிங் வந்து ரொம்பவே தேவைப்படுது. அது பக்கத்தில் இந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, உங்களோட தாட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட நெகட்டிவ் எனர்ஜிஸை வந்து கிளியர் யுவர் நெகட்டிவ் எனர்ஜிஸ். ஸோ தாட்ஸ்லேயும் வந்து ரொம்ப ஓவராக நெகட்டிவ் தாட்ஸ் வந்ததுன்னா அதெல்லாம் விட்டு தூக்கி போட்டுருங்க. கொஞ்சம் மைண்டை காம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது என்ன பண்ணுதுன்னா, உங்களை திருப்பி இன்னும் ரொம்ப ஓவர் நெகட்டிவாக தாட்ஸை கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னாலே நீங்கள் எந்திரிச்சு க்ளீனிங் வேலைக்கு போயிடுங்க. உங்களுக்கு ரொம்ப தாட் டிஸ்டர்பன்ஸஸாக இருக்குது, ஏதாவது பிரச்சனை யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா வீட்டை க்ளீன் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது காரை க்ளீன் பண்ணுங்கள், பைக்கை க்ளீன் பண்ணுங்கள். ஸோ அந்த க்ளீனிங், அந்த அழுக்கை வந்து நகர்த்துங்க. உங்களோட மைண்டில் இருக்க அழுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆக ஆரம்பிக்கும். தாட் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அப்போ வந்து பெட்டரான தாட்ஸ்குள்ளே நீங்கள் போவீங்க.
ஸோ தாட்ஸை மட்டும் நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போங்க, அந்த எனர்ஜியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க. உங்களுக்கு ரிப்பீட்டடாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஸோ இதில் மட்டும் நீங்கள் சேஃபாக உங்களோட மென்டல் ஹெல்த்தை மட்டும் சேஃபாக வச்சுக்கோங்க. மித்தபடி எல்லாமே நல்லா இருக்குது. மென்டல் ஹெல்த்தை மட்டும் நீங்கள் சின்ன விட்டுறாதீங்க எதுவும். ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, இப்போ ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறேன். இந்த ஸ்விட்ச் வேர்டு எதுக்காக அப்படின்னா, எனக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள்ஸ் வந்து லைஃப்பில் காட்டுங்க, நான் வந்து இது எப்படியாவது ஏற்படணும், லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து எனக்கு வரணும், நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க வந்து லைஃப்பில் மிராக்கிள்ஸ் நடக்கணும்னு வேண்டி யூனிவர்ஸ்ட்டை கேட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்கள். இந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிங் ப்ரைஸ் டிவைன். பிரிங் ப்ரைஸ் டிவைன். இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். நீங்கள் பிரிங் ப்ரைஸ் டிவைன் மறந்துடாதீங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை இல்லாட்டி நீங்கள் வந்து மிராக்கிள்ஸ் நடக்கும்னு நினச்சி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு டைம் பதிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் எழுதியும் வச்சுக்கலாம். நீங்கள் எழுதியும் ஒரு இடத்துல வச்சு அடிக்கடி பார்க்கலாம். இல்லை நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து எடுத்து வச்சும் அதை வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். அடிக்கடி சாண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மிராக்கிள்ஸ் லைஃப்பில் நடக்கணும், நல்ல இப்போ இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல சேஞ்சஸில் வந்து லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை எத்தனை டைம் வேணாலும் சொல்லலாம். இதுக்கு வந்து பர்டிகுலர் கவுண்ட் எல்லாம் இல்லை, எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். ஒன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 21 டைம்ஸாவது வந்து ஒரு டைம் சொல்லுங்கள். அதுக்கு மேலே எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இதில் எதுவுமே இல்லை. ஸோ நல்ல மிராக்கிள்ஸ் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல். பிரிங் ப்ரைஸ் டிவைன் இந்த ஸ்விட்ச் வேர்டு இதை நீங்கள் சொல்லுங்கள். லைஃப்பில் ஒரு சூப்பரான மிராக்கிள்ஸ் வந்து நடக்கிறத உங்களால் நல்லா பார்க்க முடியும். ஓகே, இந்த மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் அண்ட் லார்ட் கணேஷாவோட மெசேஜ் பார்த்துட்டோம். திருப்பி நெக்ஸ்ட்டு வீக்லி ரீடிங் அடுத்த வாரம் பார்ப்போம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் வந்து தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கான் மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீக்லி மந்த்லி ரீடிங் அந்தந்த டைமுக்கு போடுறனால உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துன்னா உங்களுக்கு அப்போதைக்கு ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிக்கும். ஓகே.